ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான முறையில் ஒரு குருமா ரெசிபி செய்ய போகிறோங்க. சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஒரு விசில் விட்டாலே போதும். நல்லா கமங்கிற வாசனையோட கிரேவி ரெடி ஆகிடும். இதை நீங்கள் சுட சுட தோசை, சப்பாத்தி, பரோட்டா, ஆப்பம், இடியாப்பத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் 1/4 கப் அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் சோம்பு, அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் கசகசா, 5 முந்திரி பருப்பை ஒரு 10 நிமிஷம் சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போது கிரேவி தாளிக்க ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் கல்பாசி, ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. தாளிதம் பொரிஞ்சதும் இது கூட மீடியம் சைஸில் 2 வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயத்தில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை போயிட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. அவ்வளோதான், பாருங்கள், வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி கண்ணாடி பக்குவத்துக்கு வந்திருக்கு. இப்போ இது கூட நல்லா பழுத்த தக்காளியை 2 தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு குழையிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா குழைய வதங்கி வரணுங்க. இப்போ இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே ஒரு கையளவுக்கு புதினா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் கலந்துக்கங்க. பாருங்கள், மசாலா ஃபுல்லாக நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, தேங்காய், முந்திரி விழுது, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. நம்ம வதக்கலாம் வேண்டாங்க, அந்த மசாலாவோட ஒன்று சேர்த்து கலந்து விட்டால் போதும். பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்குன்னு. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம இதை குக்கரில் செய்கிறதுனால எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சி தேவையோ அதை விட கொஞ்சம் மட்டும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டுட்டு மிதமான தீயிலேயே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க, போதும். ஒரு விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கிரேவி சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க, கரெக்டாக இருக்கும். எனக்கு இது கரெக்டாக இருக்குது. இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கும். இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை நல்லா இதை கலந்து விட்டுட்டு இதை நம்ம ஸ்டவ்லேருந்து எடுத்து சுட சுட சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான ஒரு குருமா ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.